குட்டீஸோ சுட்டீஸோ அங்கிள்ஸோ ஆன்ட்டீஸோ 6லேருந்து 60 வரைக்கும் யாருக்கு தான் சிக்கன் பிடிக்காது சொல்லுங்கள். சிக்கனை வச்சு செய்கிற ஒரு கட்லெட் எங்கள் ஒரு ஸ்டைலில் சொல்லணும்னா உண்டக்கலியா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில். இப்போது அதை ஒரு சாப்பரில் சேர்த்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 ஊசி மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் பிளெண்டரில் கூட பல்ஸில் பிளெண்ட் பண்ணி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும். இவன் அப்படியே வெயிட்டிங்கில் வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, 10லேருந்து 12 கிராம்பு, 5 ஏலக்காய், சின்ன துண்டாக ஒரு 5 பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ப்பூ, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட், ஒரு முட்டை, காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் காட்டுறேன், இந்த கன்சிஸ்டன்சியில் கையில் எடுத்தால் ஒட்டாமல் வரணும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் நான் காட்டுற மாதிரி இப்படி ரவுண்டாக ஷேப் பண்ணி தட்டி அழகாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு கட்லெட் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் கட்லெட்டாக சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம், இல்லை எங்கள் ஒரு ஸ்டைலில் உண்டக்கலியாவாக இருந்தால் ரைஸுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இப்போ இதை அழகாக 2 கரண்டி வச்சு உடையாமல் திருப்பி போடுங்க. அழகாக செவந்து கோல்டன் ப்ரௌனிஷில் அழகாக பார்க்கவே அப்படி தாங்க இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். பிரெட் கிரம்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அவ்வளோ ஜூஸியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.